ஐயோ 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 சங்கா, கொஞ்சம் நிதானமா பார்த்து செய்யப்பா. குழந்தை பிள்ளை மாதிரி தலையாட்டலாம். மாசத்துக்கு ஒரு முறையாவது செய்துக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை செய்தா இப்படித்தான். திருப்பதிக்கு போக வேண்டிய கேஸெல்லாம் நம்ம உஷரா வாங்க. ஏங்க, இந்த பழனிக்கு போய் மொட்டை அடிக்கதா சொன்னீங்களே, செய்யலையா? வசதி இல்லப்பா, அதான் காணிக்க முடிஞ்சு போட்டுட்டு போங்கிட்டே எடுத்துக்கிறேன். அதற்கிட்ட அந்த இருமலுக்கு மருந்து கொடுத்தனே, அது என்னாச்சு? எவ்வளவோ தேவையில்லப்பா. என்ன சிங்கம்மா சரிமா இருக்கே? யாரு? மன்னார் ஐயாவா? வாரும் வாரும். சைக்கிள் தானுங்களா? ஆமா, நல்லா மாட்ட கொழு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கிய. சரி, முடிவா கேக்குறேன், என்ன கொடுப்ப சொல்லிவிடு. நீ கூட தான் கொழு கொழு கொழுன்னு இருக்கிற. ஆனா பாரு, போய் போய் மாட்டு மேல கண்ண போட்டு இல்ல, இன்னும் உருப்பிட்டாப்லாம் போ. ஐயோ பேசாதே, நம்ம வெள்ளக்கார துரை சார்ஜென்ட் ஐயா அவங்க வீட்டுல இன்னைக்கு விருந்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல பசுமாடு தேவை. பாத்தியா, காத்தால இருந்து பணத்தை எடுத்து பையில போட்டுக்கிட்டு ஊரு பூரா சுத்துறேன், மாடு திகையில. அப்புறமா ஓ ஞாபகம் வந்தது, இங்க உடியாந்த இந்த 50 ரூபாய் எண்ணி தர்றேன், மாட்டை விட்டுடு, அம்புடுதே. என்ன தகராறு? கேட்டியா சமாச்சாரத்தை? வெள்ளக்கார துறை வீட்டுல விருந்து வைக்கிறாங்களா? நம்ம வீட்டு பசுமாட்டை மரியாதை விட்டுட்டேன். அவமானம், மாடு வாங்க வந்த இந்த மன்னார் சாமிக்கு அவமானம், அம்புடுவே. மான அவமானத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எதுக்குடா இந்த கம்பு? மாட்டை விரட்டப்பா. இந்த மாட்டை விரட்டுறதுக்கு உங்க அம்மா பேச்சா போதுமே. போய்யா, விருந்துக்கு வேணும்னா எங்கேயாவது செத்த மாட்டை எடுத்துக்கிட்டு போ. என்ன மன்னாரு, ஏன் இப்படி பலியாடு மாதிரி முழிக்கிற? என் போலீஸ் உத்தியோகம் காயம் இல்லையா? இல்ல, மாட்டு வியாபாரத்துல இறங்கிட்டியான்னு கேட்டேன். எல்லா பயல்களுக்கும் இந்த மன்னார் சாமி கிட்ட மரியாதை மறந்து போச்சா? காப்ப மாட்டி உள்ள தள்ளி போடுறேன், அம்புடுவேன். அதுக்கு அப்பீல் இல்ல, அம்புடுவேன். தம்பி மாடசாமி, அவரு போறாரு, நீ வா தம்பி. உப்பளம் எல்லாம் நடக்குது. நல்லா நடக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இன்னைக்கு சாயங்காலம் கடற்கரையில ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது. அதுல நம்ம வாவூசி ஐயா தலைமை வைக்க போறாரு. அப்புறம் சுப்பிரமணிய சிவா பேச போறாரு. அதுக்கு இந்த ஊரே திரண்டு வரும்படியா செய்யணும். தம்பி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, சமுத்திர கரையில ஜன சமுத்திரத்தை நிறுத்தி போடுறேன். அதானே வேணும். வர்றேன். படிக்காக தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீர துறவி நமது சுப்பிரமணிய சிவம் அவர்கள் இப்போது பேசுவார்கள். வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான். இன்று சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜமணி விடுக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவதிப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். நம்மிடம் பட்டாளம் இல்லை, படையும் இல்லை. பின் எதிரியை எப்படி எதிர்ப்பது? அதற்கு ஒரு அரிய வழி கிடைப்பட்டது. மக்களை வாங்குவது இல்லை என்று கொள்ள வேண்டும். வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான். நீங்களெல்லாம் மானமுள்ள மனிதர்கள் என்பது உண்மையானால் இன்று முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது. இதுவரை வாங்கி இருந்தால் அவற்றை எரித்து சாம்பலாக்க வேண்டும். நம் தென்னாட்டு திலகர் சிதம்பர சிங்கம் தலைமையில் இந்த அரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திர தேவியின் போர் முரசை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள். உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது, நம் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேடிக்கையாக அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும். மராட்டியத்தின் மாவீரன் நமது திலகர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளை இது. நாளை நாடெங்கும் நகரெங்கும் சுதேசி கனல் கொழுந்து விட்டு எறிய வேண்டும்.
தூத்துக்குடியிலே எரியும் நெருப்பின் ஜுவாலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும். செய்வீர்களா? தம்பி பிறந்த நாள் இன்னைக்கு கூட வீட்டுல இருக்க கூடாதா? யார் உலகநாதனுக்கு பிறந்த நாளா? பலே, நான் மறந்து விட்டேன். உங்களுக்கு வீட்டு நினைவு எங்க இருக்கு? சதா உலகத்தை பத்தி தான் கவலை. அடே பயலே உலகநாதா, வாடா இங்கே. நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன இது? ஏது இந்த பட்டு சட்டை? இதுவா எங்க அண்ணாச்சி அனுப்பிச்சாக. அண்ணாச்சி அனுப்பினால் போட்டு விடுவதா? அந்நிய சீமை துணிகளை வாங்காதீர்கள், எரித்து விடுங்கள் என்று நான் ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறேன். நம் வீட்டுக்குள்ளே அந்நிய துணியா? குழந்தை தானுங்களே, இது சீம துணி இல்ல சீனா பட்டுதான்னு அண்ணாச்சி அனுப்பிச்சாக. நகம் என்னும் போது அது சீமையா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டியதுதான். ஏ பயலே, நீ ஒரு சுதந்திர போர் வீரனின் மகன், உனக்கு அந்நிய நாட்டு துணி கூடாது. கொண்டு வா. என்னங்க இது? அச்சச்சோ, இது என்னங்க இது? அந்நிய ஆதிக்கத்திற்கு நான் வைக்கும் முதல் நெருப்பு. வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். என்னப்பா அது? இந்த கழுதையை சேர்த்து தூக்கிட்டு போனேன். ஏன் இது அந்நிய கழுதையா? அதை சொல்லல. இந்த மூட்டையை சொன்னேன். அம்புட்டும் துறைஞ்ச விட்டு அந்நிய துணி வச்சு கொளுத்து. பலே பலே. 1000 உண்டிங்கு ஜாதி, 1000 உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? 1000 உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும்? நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும்? வந்தேதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம்.
பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்றும் அழியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றும் அழியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம்